வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு தான் நம்ம பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அதில் உள்ள ஒரு சம்மு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மாதிரி சம்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். முதல் உறுப்பு 20ஆகவும் பொது வித்தியாசம் 8ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசையை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் முதல் உறுப்பு என்னது 20 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் முதல் உறுப்பை தான் ஏ அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இதில் பொது வித்தியாசம் 8ஆகவும்னு கொடுத்துருக்காங்க. பொது வித்தியாசம் வந்து 8, அதாவது அது டி. ஓகேவா? முதல் உறுப்பை ஏன்னு வச்சுருக்கோம், பொது வித்தியாசத்தை டின்னு வச்சுருக்கோம். இப்போ கூட்டுத்தொடர் வரிசையை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டி, இதே மாதிரி ஏ ப்ளஸ் 3டி, ஏ ப்ளஸ் 4டின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் வந்து இதுதான் வந்து கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம். இப்போ நம்ம இந்த 2 உறுப்புகளையும் வச்சு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கணும். அது எப்படி அமைக்கிறதுன்னு பாருங்கள். தட் இஸ் இதில் பாருங்கள், ஏ என்னது 20, அந்த 20 தான் இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். ஏ ப்ளஸ் டி வந்து 20 + 8, ஏ ப்ளஸ் 2டி 20 + 2 8, அதே மாதிரி 20 + 3 8. 3 × 8, ஏதாவது ப்ராக்கெட் இருக்குன்னா எனக்குள்ளே இன்ட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 20 + 8 28, இங்கே 2 8s are 16, 16 + 20 36. அதே மாதிரி தான் 8 3s are எவ்வளவு 24 + 20 44. அப்போ கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது இதை வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஏபின்னு சொல்கிறோம். ஸோ ஏபி வந்து என்னதுன்னா 20 28 36 44 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கணக்கில் சந்திப்போம். நன்றி.